ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷைலேஷ் அக்வாட்டிக்ஸ். மறுபடியும் நம்ம திரும்பி ஒரு எஸ்ஆர்டி தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ரிஷிகா அக்வாட்டிக்ஸ் கிட்டேருந்து அவர்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன்னா அவர்கிட்ட தான் செம்ம குவாலிட்டியில் சில்லி ரெட் எஸ்ஆர்டி தாய் சில்கெல்லாம் நல்ல ப்ரைஸ்க்கே கிடைக்குது. பாருங்கள், சக்கத் கலர், இது செம்ம ரெட்டு சைக்காகுது. இது இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. நான் நாளைக்கு திரும்பி சப்போஸ் என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சால் நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் கைஸ், அப்போ நான் Feb 10லேருந்து Feb 18 வரைக்கும் நான் வீடியோ போட மாட்டேன். எதுக்குன்னா எனக்கு ஃபஸ்ட் பியூசி ஃபைனல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது 10th. ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன் கைஸ். அம்மா பாருங்க, கர்நாடகா பேப்பர் உள்ள இருக்கிற தாய்லாண்டு பவுட்ரு. இது வந்து மீனுக்கு வந்து நல்ல இது பூஸ்ட் பண்ணி தரோம். கலரெல்லாம் ஹம்பெல்லாம் சக்கத்தாக பண்ணிவிடும். இது தான் அந்த ஃப்ளோரான் ஃபேக்ட்ரியிலலாம் தாய் மினரல்னுவாங்க. ஆனால் இது வந்து ரியலாகவே தாய்லாண்ட்லேருந்தே எடுத்துருந்து. இது வந்து எனக்கு தெரியாது கைஸ் பேர். நம்ம ஃப்ரெண்ட் ரிஷிகா அக்வாட்டிக்ஸ் அவருக்கு தான் தெரியும் பேர். அவர்கிட்ட அவர் இதை சேல் கூட பண்ணுறாரு. யாருக்கெல்லாம் வேணால் நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணலாம். யாரோ இன்ஸ்டாவில் போய்ட்டு ரிஷிகா அக்வாட்டிக்ஸ்னு அச்சாலே வந்துடுவார். ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் தான். அம்மா ஃபஸ்ட்டு வெறும் GBH தான் பண்ணியிருந்தார். இப்போ தாய் சில்க் எஸ்ஆர்டி கூட எடுத்துன்னு வந்துட்டார். ஏன்னா நிறைய கஸ்டமர் நல்லா அஃபோர்ட் பண்ண முடியறது இல்லைன்ட்டு. பாருங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் நல்லா ஆட்டின்னுக்கிறான். இப்போ நம்ம இந்த தண்ணி இப்போது நம்ம எடுத்து இந்த டேங்க்கில் ஊற்றிடலாம். இதை பாருங்க. அப்புறமா நம்மளோட கம்ஃபர்ட் கொஞ்சம் ஒயிட் ஸ்பாட் டிசீஸும் அந்த மாதிரி தெரியுது. அதுக்கு தான் இன்றைக்கி ப்ளூ ஃபங்கல் மெடிசன் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் அங்கிள் கடையிலேருந்து. இப்போ பாருங்கள், அதில் ஃபுல் இப்போ போட்டேன்னா நாளைக்கு சக்கத்தாயிடும் மீன் கலரு. நம்ம இப்போ போட்டு இப்போ நம்ம உள்ளே இருக்கிற டேங்க்குக்கு நம்ம போயிட்டு போடலாம். இதை பாருங்கள், அந்த எஸ்ஆர்டி இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. அப்போ அந்த எஸ்ஆர்எம்மும் நல்லா ஃபுல்லு நல்லா ஆடினே இருக்குது கைஸ். அப்போ நம்ம எஸ்ஆர்எம் அப்படியே அந்த மீம் பேச்சு தான் எனக்கு உடனே ஞாபகம் வருது. அதான் அந்த ஆடினே இருப்பேன் அவன மாதிரி ஆடினே இருக்குது அந்த எஸ்ஆர்எம். எதுக்குன்னா அது நேற்றே 2 வாட்டி எகிரி குச்சிச்சு அந்த சைடு. அதனால தான் நான் சொல்கிறேன். என்ன கலரில் இருக்குது பாருங்கள், அப்படியே ரத்த கலரில் இருக்குது பாருங்க. டேங்க்கில் ஊற்றிட்டு நாளைக்கு முடிஞ்சால் நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படிலாம் அப்லோட் பண்ண முடியாது கைஸ். அப்போ நம்ம கூட சீக்கிரம் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகிறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ தான் நான் நினச்சேன் நீங்கள் ஜல்தி சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஜல்தியாக 100K ஆச்சிருவேன்ட்டா. நான் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கைஸ். அப்புறமா எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ். அப்புறமா இந்த டாப்பை பார்த்து இடம் போயிடாதீங்க. இல்லை நான் இப்போது இந்த டாப் வச்சு தான் ஓட்டினே இருக்கிறேன். அம்மா ஃபுல்லாக பசி எனக்கு இருந்துச்சு. ஸோ எங்கள் மம்மி பார்த்தா கவுனி அரிசியில் இட்லி சுட்டி வச்சுக்கிறாங்க. இதோ பாருங்க, இட்லி கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து பிளாக் ரைஸ்னால அது அப்படி தான் இருக்கும் இட்லி. அம்மா பாருங்கள், நல்லா சாஃப்டாகுது. தொட்டுக்கிற தேங்காய் சட்னி நல்லா பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே கேஸ், பார்க்கலாம். பாய்.